ஹாய் கைஸ், இந்த வீடியோ எதை பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ஆல் பார்ட்டி டெலிகேஷன். என்னடா அது ஆல் பார்ட்டி டெலிகேஷன், அது என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? எஸ், நான் சொல்கிறேன். இந்தியாவிலேருந்து வேரியஸ் பார்ட்டிஸில், இந்தியாவில் இருக்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் ஒரு 59 எம்பிஸை செலக்ட் பண்ணி 32 கண்ட்ரீஸ்க்கு கூப்பிட்டு போகிறாங்க. எதுக்காகனா, இந்தியா வந்து டெரரிசம்னால என்னென்ன அஃபெக்ட் ஆகுது, ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் டெரரிசம், இந்தியா டெரரிசத்துக்காக என்ஸ்டாக எப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்குது, அதாவது ஆல்சோ நம்ம என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் ஸ்டார்டிங் ஃப்ரம் த பகல்காம் அட்டாக்லேருந்து, அடுத்து நம்ம பண்ண இந்த ஆப்ரேஷன் சிந்தூர், அடுத்து இந்த கிராஸ் பார்டர் டெரரிசம், அடுத்து இந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறது, அண்ட் அங்கே பார்டர்ஸில் வாழ்கிற மக்கள் டே டு டே லைஃப்பில் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் கோ த்ரூ பண்ணுறாங்க, இதை பற்றின ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த வேர்ல்டு கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி 7 பேர் தலைமையில் 7 டெலிகேஷன்ஸாக கிளம்புறாங்க. ஸோ அது என்னென்ன கண்ட்ரிஸ்க்கு போகிறாங்க, யார் யார் தலைமையில் போகிறாங்கன்றதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்ட் எல்லாத்துக்குமே கீ பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா ஸ்டாண்ட்ஸ் ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் டெரரிசம். அதாவது நாங்கள் டெரரிசம் அண்ட் டெரரிஸ்ட் விஷயத்தில் எந்த ஒரு பாகுபாடும் பார்க்க மாட்டோம். எங்களோட நோக்கம் மக்கள் நல்லா இருக்கிறது தான். அவங்கள டெரரிஸ்ட் செத்தானா எனக்கு கவலையே கிடையாது, அவங்கள அழிக்கிறது எங்களை தீண்டாமல் இருங்க, நாங்கள் வந்து எங்கள் வேலையை பார்த்து போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்டில் தான் இந்தியா கிளம்புறாங்க. ஸோ யார் இந்த 7 லீடர்ஸ் எந்தெந்த கண்ட்ரீஸ்க்கு அவங்க தலைமை கீழே போகிறாங்க, எந்தெந்த கண்ட்ரீஸ்க்கு போகிறாங்கன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டெலிகேஷன் ஒன் வந்து யார் லீட் பண்ணுறாங்கன்னா, பிஜேபி லீடர் பைஜயந்த் பாண்டா சார். எந்தெந்த கண்ட்ரீஸ்க்கு போகிறாங்கன்னா, சவுதி அரேபியா, குவைத், பஹ்ரைன் அண்ட் அல்ஜீரியா. இவருக்கு கீழே ஒரு 7 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. அடுத்து டெலிகேஷன் டூ வந்து யார் லீட் பண்ணுறா, பிஜேபி லீடர் ரவிசங்கர் சார். இவருக்கு கீழேயும் ஒரு 7 பேர் இருக்கிறாங்க. இவர் எந்தெந்த கண்ட்ரீஸ்க்கு போகிறான்னா, யூகே, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, யூரோப்பியன் யூனியன், இட்டாலி அண்ட் டென்மார்க். அடுத்து டெலிகேஷன் 3 ஜேடியூவோட எம்பி சஞ்சய் குமார் ஜா சார். இவர் எந்தெந்த கண்ட்ரீஸ்க்கு போகிறாருன்னா, இந்தோனேஷியா, மலேசியா, கொரியா, ஜப்பான் அண்ட் சிங்கப்பூர். இவருக்கு கீழே 8 பேர். ஓகேங்களா? அடுத்து டெலிகேஷன் ஃபோர் வந்து சிவசேனா பார்ட்டியோட எம்பி ஸ்ரீகாந்த் ஏக்நாத் ஷிண்டே சார். இவர் எந்தெந்த கண்ட்ரிஸ்க்கு போகிறாருன்னா, யுஏஇ, லைபேரியா, காங்கோ அண்ட் சியரா லியோன். இந்த கண்ட்ரீஸ்க்கெலாம் இவருக்கு கீழே ஒரு 7 பேர் இந்த கண்ட்ரீஸில் ட்ராவல் பண்ணுறாங்க. அடுத்து டெலிகேஷன் 5 காங்கிரஸ் லீடர் சசி தரூர் சார் அண்ட் அலாங் வித் இவருக்கு கீழே ஒரு 8 பேர் எந்தெந்த கண்ட்ரிஸ்க்கு போகிறாங்கன்னா, யூஎஸ்ஏ, பனாமா, கயானா, பிரேசில் அண்ட் கொலம்பியா. அடுத்து டெலிகேஷன் 6 வந்து யார் லீட் பண்ணுறாங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த கனிமொழி மேம் ஃப்ரம் டிஎம்கே பார்ட்டி. இவங்களுக்கு கீழேயும் ஒரு 7 பேர். இவங்க எந்தெந்த கண்ட்ரீஸ்க்கு போகிறாங்கன்னா, ரஷ்யா, லாட்வியா, ஸ்லோவேனியா, கிரீஸ், ஸ்பெயின். அடுத்து டெலிகேஷன் 7 இது வந்து என்சிபி பார்ட்டியோட எம்பி சுப்ரியா சுலே மேம். இவங்க எந்தெந்த கண்ட்ரிஸ்க்கு போகிறாங்கன்னா, எஜிப்த், கத்தார், எத்தியோப்பியா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. இவங்களுக்கு கீழே ஒரு 8 பேர். ஓகே, இப்போ வந்து இவங்க எல்லாருமே அங்கே இருக்கிற லீடர்ஸ் அண்டு பெரிய பெரிய அஃபீஷியல்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணி ஒரு ஓப்பன் மீட்டில் இந்த மாதிரி இந்தியா ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் டெரரிசம் அண்டு நாங்கள் எப்படி அஃபெக்ட் ஆகிருக்கிறோம் இதெல்லாம் பற்றி இந்த வேர்ல்டுக்கு வந்து எடுத்து வைக்கிறதுக்காக கிளம்பி போகிறாங்க. ஸோ இன்னும் டேட்டு என்னைக்கு போகிறாங்கன்ற நியூஸ் வரலன்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் a long process. So let's wait and watch. Stay tuned. Bye. Try to subscribe.